கீரை விதையெல்லாம் போட்டு விட்டாச்சுங்க. கீரைக்கெல்லாம் தண்ணி போயிட்டுருக்குது. இனி அடுத்தது வந்து வெங்காயம் எல்லாம் ஊனி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் ஊன்றதுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே வந்து விதை வெங்காயம் 5 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேங்க. வெங்காயம் நட்டுறதுக்காக ஏற்கனவே பாரெல்லாம் பிடிச்சி வச்சாச்சுங்க. தண்ணியும் அதுக்கு வந்து பாஞ்சிட்டு தான் இருக்குது. சரி தண்ணி பாயிற வரைக்கும் வெங்காயத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வெங்காயமெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் ஆகாத வெங்காயங்களும் இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நெட்டும்போது சீக்கிரமாக அப்படியே நெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சாச்சு. தண்ணியும் பாஞ்சிருச்சு. ஒரு சைடு அப்படியே நெட்டிகிட்டே போயிட்டுருக்கிறேன். வெங்காயம் ஊனி முடிச்சதுக்கப்புறமா வெண்டை விதையும் வாங்கி வச்சுருக்குறேங்க. பச்சை கலர் வெண்டை, அதுக்கப்புறம் சிகப்பு, வெள்ளைன்னு 3 வகையான வெண்டையும் வாங்கி வச்சுருக்கிறேன். அதையெல்லாம் வந்து இனிமேல் நெட்டி விடணும். அது போக கொத்தவரங்காய் விதையும் இருக்குது, முள்ளங்கி விதையும் வச்சுருக்கிறேன். முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி தாங்க இருக்குது. பீட்ரூட் வந்து ஏற்கனவே ஊனி விட்டுட்டேன். அது முளைச்சும் வந்துருச்சு. அதை பார்த்து மயிலுக்கு எப்படி தான் இருந்துச்சோ அது ஃபுல்லாக கொத்திட்டு போயிடுச்சு.